நம்முடைய தேவன் நல்லவர். என்னோடு கூட இந்த நாள் தியானத்திற்காக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனம் வாசிக்க கேட்கலாம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்பமான காரியம். மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்புக் கொடுப்பார். போதும். இஸ்ரேல் ராஜா ஆட்சி பண்ணக்கூடிய ஆகாபின் பையன் யோராம் ஆட்சி பண்ணக்கூடிய அந்த நாளில இஸ்ரேலுக்கு விரோதமாய் இந்த மோவாபியர்கள் யுத்தத்துக்கு வருவாங்க. அப்போ யுத்தத்துக்கு வரும் பொழுது இவருக்கு உதவி செய்யறதுக்கு இப்போ யூதா இஸ்ரேல் தனித்தனியாக தானே இருக்கு. அதுக்கு போய் இவர் உதவி போய் கேட்பார். யார்? அப்போ யோசபாத் யூதாவை ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ உதவி கேட்கும்பொழுது உடனடியாக அவர் என்ன சொல்றாருன்னா, ஓகே நான் வரேன். 7வது வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் வரேன், மோவாபின் ராஜா எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான், மோவாபியர் மேல் யுத்தம் பண்ண என்னோடு கூட வருகிறீரா என்று யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை கேட்டு அனுப்பினதற்கு அவன் நான் வருகிறேன் என்று அவர் சொன்னார். உடனடியாக நம்ம எந்த வழியாக போகலாம், 8வது வசனம் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம எந்த வழியாக போகலாம் என்ன. அவங்க உடனே யோதம் வனாந்திர வழியாக போகலான்னு உடனே உடனடியாக யோதம் வனாந்திர வழியாக போனால் சரி அவங்களும் கூட்டிகிட்டு போகலாமே என்ன சொன்னால், இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ராஜா யோராம், யூதா ராஜா யோசேபாத், 3வது ஒரு ராஜா யோதேமின் ராஜா, 3 ராஜாவும் போகிறாங்க. அவங்க போய் கிட்டத்தட்ட எத்தனை நாளாக தண்ணி இல்லாமல் இருந்தாங்க? 7 நாளா? ஆமாம், 7 நாள் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தண்ணி இல்லை. ஆக்சுவலாக அவங்க மோவாப் தேசத்துக்கு போய் யுத்தம் பண்ணணும். அப்போது கொஞ்சம் பேரெல்லாம் இல்லை, ஆயிரக்கணக்கான மக்கள் போகிறாங்க, சோல்ஜர்ஸ் போகிறாங்க, குதிரைப்படை, யானைப்படை, இப்படி எல்லாம் போகும்போது தண்ணி ரொம்ப அவசியம். 1 நாளைக்கு 2 நாளைக்கு தண்ணி இவங்க வச்சுருப்பாங்க, ஸ்டாக் இருக்கும். ஆனால் தண்ணி இல்லை. 7 நாள் சுற்றி எடுத்து பார்க்குறாங்க, தண்ணி இல்லை. அப்போது என்ன பண்ணலாம் என்ன சொன்னால், ஏன்னா யுத்தம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா சிட்டியில் நடக்காது, வனாந்தரத்தில் தான் நடக்கும், பள்ளத்தாக்குகளில் நடக்கும், மலை அடிவாரங்களில் யுத்தம் நடக்கும். அதாவது ஜனக்கூட்டமே இருக்காது, வெறும் சோல்ஜர்ஸுக்கு மட்டும்தான் சண்டை போட்டுப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல தான் சண்டை நடக்கும். அப்போது அந்த இடத்துல வர்றதுக்கு தண்ணி தான் பலன். தண்ணி வேணும். இப்போ தண்ணி இல்லை. அப்போது எல்லாம் ஒரு பெரிய ஒரு குழப்படி நடக்கும்போது உடனடியாக தண்ணியை தேடும் பொழுது இப்போ என்ன சொல்கிறாங்க என்று சொன்னால், 10வது வசனம் பாருங்க. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபின் கையில் ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரே என்றார். ஒரு கூக்குரல், வரவழைத்தாரே. அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்க, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேலின் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். அப்படியானால் ஓகே, எலிசா இருக்கிறாரா, ஓகே, அவர்கிட்ட கர்த்தருடைய வார்த்தை இருக்குது, அங்கே போகலான்னு சொன்னால் 13வது வசனம், எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, இங்கேண்டா வந்தனே ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆகாப்புனுடைய பையன் யோராம், இவங்க எல்லாமே பக்கா விக்கிர ஆராதனை, அருவருப்பான ஆராதனைகள்,
நீங்கள் பார்த்தீங்கன்னா 3வது வசனம் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவைகளிலே சிக்கி கொண்டிருந்தான். அதான் ரொம்ப முக்கியம், சிக்கி கொண்டிருந்தான். அதாவது வரத்துக்கு ஆசை தான் இருக்குது, ஆனால் என்ன பண்ண முடியல, வர முடியல. அதான் சிக்கல், சிக்கி கொண்டிருந்தான். நிறைய பேர் அப்படிதான் இன்னைக்கு சில சிக்கலில் சிக்கிட்டு இருப்போம். கர்த்தர் காரியத்தை செய்யட்டும், பேசட்டும். வாங்க என்னோட கூட. சிக்கி கொண்டிருந்தான். இப்போ அவன் தான் போயிட்டு எலிசா கிட்ட நின்னோடனே, நீ ஏன்டா இங்கே வந்த, உனக்கு தான் உங்கள் அப்பா தீர்க்கதரிசி, நீங்கள் கும்பிடுற சாமியெல்லாம் தீர்க்கதரிசி நான் சொல்லுமே, அங்கே போக வேண்டியதானே. 13வது வசனம், எனக்கும் உமக்கும் என்ன, நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசனத்திலும் உம்முடைய தாயாரின் தீர்க்கதரிசனத்திலும் போ. அதற்கு இஸ்ரவேலின் ராஜா, அப்படி அல்ல, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் மோவாபியரின் கையில் ஒப்புக்கொடுத்துக்கு வரவழைத்தார் என்றான். திரும்ப அதே தான் சொல்கிறான், வரவழைத்தார். 10வது வசனத்தில் சொன்னாரா, இப்போ அதுதான் இங்கே சொல்கிறார். அப்போது என்ன ஆகிப்போச்சு என்ன சொன்னால், சரி ஓகே, நீ இங்கே ஒரு உத்தமமான ஒரு மனுஷனை கூட்டிகிட்டு வந்திருக்கிற யோசேபாத்து, அதுக்காக நான் விண்ணப்பம் பண்ணுறேன்னு சொன்னோடனே கர்த்தர் இப்போ இந்த இடத்த சொல்கிறாரு 17வது வசனத்தில். இப்போ உங்களுக்கு வெளியே மழையா நீங்கள் வரும்பொழுது, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனாலும் நீங்கள் உங்கள் ஆடு மாடுகள் உங்கள் மிருக ஜீவனில் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்குக்கு தண்ணீரால் நிரப்பப்படும், நீங்கள் குடிப்பீங்க. அப்போ அடுத்தது 18வது வசனம், இது கர்த்தரின் பார்வைக்கு சாதாரணமான காரியம். இந்த விஷயமெல்லாம், அதாவது மனுஷனுக்கு பெரிதாய் தோன்றுகிற காரியம் அவருக்கு அற்பமான காரியம். அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் சப்கான்சியஸில் வச்சுக்கோங்க. ஹலோ, நமக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கிறதெல்லாம் அவருக்கு சாதாரண காரியம், அற்ப காரியம். சரி, அப்படி சொல்லிட்டு அடுத்து இன்னொரு விஷயத்தை சொல்கிறாரு 18வது வசனம், அற்ப காரியம், மோவாபியரையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். அதாவது என்னென்னா, இந்த சம்பவத்தை நீங்கள் அப்படியே தொடர்ந்து நீங்கள் படிச்சுட்டே போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போது அந்த தலைப்பு கொடுக்கும்போது உங்களுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இவங்க யுத்தம் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு இப்போ தேவை தண்ணி. தண்ணி இவங்களை பலப்படுத்தும், இவங்களை யுத்தம் பண்ணுறதுக்கு எனர்ஜெட்டிக்காக மாற்றிடும். இப்போ அடுத்தது, இவங்க நிச்சயமாக மோவாபியரை போயிட்டு என்ன பண்ண முடியாது, அழிக்கவே முடியாது. ஆனால் இதே தண்ணி அவங்கள அழிக்கும். அதுதான், ஒரே தண்ணினால் 2 வேலையை செய்யணும்னு சொல்கிறார். அதான் 17-18, தண்ணீரால் பள்ளத்தாக்கெல்லாம் நிரப்பப்படும், மோவாபியரும் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். எப்படி என்று சொன்னால், மறுநாள் காலம் 20வது வசனம் படிங்க. மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. தண்ணி எப்படி வருதுன்னு தெரியல, காலையிலே தண்ணி வந்துருச்சு. வார்த்தை தான், வார்த்தை மாறாது. கர்த்தர் சொன்னால் சொன்னதுதான். நீங்கள் அந்த விஷயத்தில் தெளிவாக இருங்க மக்களே. கர்த்தருடைய வசனத்தை படிக்கிறது வேற, கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறது வேற. தியானிக்கும் பொழுது தான் பேசுவார், படிக்கும் பொழுதெல்லாம் பேச மாட்டார். யாருடைய வாழ்க்கையில தியானம் இருக்கிறதோ அவர்கள் பலனோடு கூட இந்த உலகத்தில் போராடலாம். சரி, இருக்கட்டும். அப்போ இங்க தண்ணீர் காலையிலே வந்துருச்சு. வந்துட்ட உடனே 21, தங்களோடு யுத்தம் பண்ண ராஜாக்கள் வருகிறதை மோவாபியர் எல்லாரும் கேட்டபோது அவர்கள் ஆயுதம் தரிக்கத்தக்க வயதுள்ளவர்களையும் அதற்கு மேல் தரமானவர்கள் எல்லாரையும் கூட்டி அழைத்து கொண்டு வந்து எல்லையிலே நின்றார்கள். மோவாபியர் அதிகாலமே எழுந்தபோது சூரியன் தண்ணீரின் மேல் பிரகாசித்ததினால் அந்த தண்ணீர் அவர்களுக்கு ரத்தம் போல் சிவப்பாய் காணப்பட்டது. அதே தண்ணி அவங்களுக்கு எப்படி இருந்தது? அவங்களுக்கு தாகம் தீர்த்தது இஸ்ரேலர்களுக்கு, இவங்களுக்கு ரத்தமா தெரியுது. புரியுதா உங்களுக்கு? அதனால தான் 2 in 1 என்ன ஒரு தலைப்பு போட்டிருக்கோம்.
ஒன்றில் 2, 1/2 இல்ல, ஒன்றில் 2, 2 in 1. ஒரே காரியத்தில் 2 நடக்குது. ஒரே விஷயத்தில், ஒரே தண்ணியில் ஒருத்தருக்கு வெற்றி கிடைக்குது, இன்னொருத்தருக்கு பலன் கிடைக்கிறது, ஒருத்தருக்கு அழிவு வருது. ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த 17வது வசனம் 18வது வசனம் வாசித்தவன் அதுதான். பாருங்க, சிவப்பாய் காணப்பட்டது 23. அதனால் அவர்கள் இது ரத்தம், இது ரத்தம். புரியுதுங்களா? அவங்க பேர் வச்சாங்க. காலையில் பார்க்குறான், சூரியனில் தண்ணி ரெஃப்ளெக்ட் ஆகும்போது அவங்க பார்வையில் எப்படி தெரியுது? ரத்தம்னு பேர் வச்சுட்டான். இது ரத்தம். ராஜாக்கள் தங்களுக்குள்ளே ஒருவர் வெற்றி கொண்டு மாண்டு போனார்கள். ஆதலால் மோவாபியரே, நாம் கொள்ளையிட போவோம் வாங்கன்னு சொல்லி அவங்க உள்ளே வரும்பொழுது இஸ்ரவேலர் எழும்பி மோவாபியரை தங்களுக்கு முன்பாக ஓடிப்போக்கத்தக்கதாய் முறியடித்து அவர்கள் தேசத்திற்குள் புகுந்து அங்கேயும் மோவாபியரை முறியடித்து பட்டணங்களை இடித்து சகல நல்ல நிலத்திலும் கல்லெறிந்து நிரப்பி நீரூற்றுகளை எல்லாம் தூர்த்து நல்ல மரங்களை எல்லாம் வெட்டி போட்டார்கள். இப்படி நடந்தது எதனால தான்? அந்த தண்ணி அவங்களுக்கு பலன் கொள்ள வச்சது. இந்த தண்ணி அவங்களுக்கு கலங்க பண்ணிட்டு, ஒரே தண்ணி தான். இவ்வளோ புரியுது நினைக்கிறேன். இப்போ இதில் என்ன மேட்ரு இருக்குது, என்னதான், அதுதான் ரொம்ப முக்கியம். இதில் உள்ள மேட்ரை நம்ம பார்க்கலாம். 20வது வசனம் நீங்கள் பாருங்கள். 20வது வசனம் நான் சொல்கிறேன். 20வது வசனத்தில், மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் தண்ணீர் ஏதோம் தேச வழியாக வந்ததனால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. அதாவது அந்த தண்ணி அவங்களை குதூகலிக்க செஞ்சது, சந்தோஷிக்க பண்ணுச்சு, அவர்களை திருப்தி செஞ்சது. ஆயிரக்கணக்கான சோல்ஜர்ஸ், அவங்கள கூட ஆடு மாடு எல்லாம் வருதுன்னு சொல்கிறாரு 17வது வசனத்தில். உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களையும் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு முழுவதும் எதால் நிரப்பப்படும்? எப்படி? மழை வந்தால் கூட வெள்ளக்காடாக மாறி இருக்கும். ஆனால் மழை வரல. என்ன பண்ணுது? பள்ளத்தாக்கு வழியா தண்ணி மட்டும் நிரம்பி வருது. முடியும், அவருக்கு அதிசயம் செய்ய முடியும். புரியுதுங்களா? அப்போ குழப்பமான சூழ்நிலையில் உங்களுக்கு ஒரு குழப்பம் வருதுன்னு சொன்னால் அங்கும் இங்குமாக போகாதீங்க. ராஜாக்கள் தானே இவங்க. சில்வர் அயோடைட தூவி விட்ட மழை வரும் வானத்தில், செய்யலாம். சரியா? 4 சோல்ஜரை அனுப்பி வச்சு தண்ணி எங்கெல்லாம் இருக்குதுன்னு தேட விட்டுருக்கலாம். ஆனால் இவங்க எதை தேடினாங்க? தீர்க்கதரிசி இருக்கிறாரா? கர்த்தருடைய வார்த்தை இருக்கா? அதான் ரொம்ப முக்கியம். ஊழியம் செய்கிற மக்களை, உங்களை மக்கள் நாடி வரும்பொழுது கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறதா என்றதை பார்த்து வராங்க. இப்போ இந்த மாலை கூட்டத்தில் நீங்கள் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறதான்றது பாருங்க. அப்போ அது உன்னை திருப்திப்படுத்தும், உன் சத்துருவை வதம் பண்ணும். ஒரே வார்த்தை தான். உங்களை அந்த வார்த்தை பலப்படுத்தும், அந்த வார்த்தை அவனை கலங்க பண்ணும், அதம் பண்ணும். ஐயோ இப்படி வார்த்தை வருது, அவன் பலப்பட்டுருவானே, ஐயோ தைரியம் ஆயிடுவாங்களே, ஐயோ என்று சொல்லி உங்களை விரட்டிட்டு இருக்கிற மிரட்டிட்டு இருக்கிற அது கலங்கம். உங்களுக்கு பலன் வந்துடுச்சுன்னா அதை அழிச்சிருவீங்களே. ஆனால் பலப்படக்கூடாதபடி தானே அது போராடிட்டு இருக்குது. உங்களை பலகீனப்படுத்தி படுத்தி படுத்தி எழுந்துக்காத, வெளியே போயிடாத, நடந்துடாத, அப்படி தானே பண்ணிட்டு இருக்கு. ஆனால் கர்த்தர் நம்மை பலப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமாம். சரி, ஓகே. இப்போ யோராமா இருந்தாலும் சரி, யோசேபாத்தா இருந்தாலும் சரி, 2 பேரும் தவறு செஞ்சவங்க தான். இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆகாப்போடு சம்பந்தம் கலக்கக்கூடாது. யாரு? யோசேபாத் சம்பந்தம் கலந்துட்டார். அவர் பண்ணதும் பெரிய தப்பு. யோராம் விக்கிர ஆராதனைக்கார. ஆனாலும் இங்க பாருங்க, நம்முடைய தேவன் அவர் வல்லமையில் மகத்துவம் உள்ளவர்.
எப்படி இருந்தாலும் சரி, அவரை நாடி வருகிற யாவருக்கும் அவர் வல்லமையை வெளிப்படுத்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார், வல்லவராயிருக்கிறார், மகத்துவம் உள்ளவராயிருக்கிறார். சரியா? அதனால நீங்க அதை புரிஞ்சுக்கணும். நீங்க தேவனை புரிஞ்சுக்கிங்க மக்களே. இதுல ஒரு ஒரு 3 விஷயம் இருக்கு. அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி நாம் ஜெபிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம். 1, 17வது வசனம், 18வது வசனம் வாசிங்க. இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். கவனிச்சுக்கிங்க. இப்போ புறப்படுறவங்க எத்தனை பேர் புறப்பட்டாங்க? என்ன சத்தமே இல்லை? 3 பேர் புறப்பட்டாங்க. அதில் எல்லாரையும் கூவி அழிச்சது இஸ்ரவேல் ராஜா யோராம். அவர் யார் தெரியுமா? 10வது வசனத்தில் என்ன சொன்னாரு? அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ, இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரே என்றான். என்ன விசுவாசம் இல்ல? வாயில் என்ன வருது பாருங்களேன். ஆரம்பமே புரியுதா? வாயில் என்ன வருது? சத்தமே இல்லை. ஐயோ ஐயோ. அதுக்கு என்ன சொல்லுவீங்க? ரொம்ப அபசகுணம். எது கேட்டாலும் என்னது? ஐயோ. சிலர் ஐயோ பாவம். எப்போ யார் வாயில? இது ஒரு கூட்டம். இப்போ ஆரம்பிக்கிறவன் எப்படி ஆரம்பிக்கிறான் பாரு. 10வது வசனத்தில் அப்படி சொன்னா 17வது வசனம் பாருங்க. சாரி, 13வது வசனம் பாருங்க. என்றான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜா, அப்படியல்ல, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு வரவழைத்தார் என்றான். என்ன புத்தி பாருங்களேன். நம்ம சொல்லுவோம்ல, மட்டமான புத்தி. என்னடா யாருக்கிட்ட என்ன பேசுற? அப்படியானால் இவர் எல்லாரும் கூட்டிட்டு போறாரு. இவருக்கு ஒரு பேர் இருக்கு, அவிசுவாசி. எல்லாரும் கூட்டிகிட்டு போக தெரியுது, ஆனா என்ன இல்லை. ரொம்ப கவனம். இது முத ஆளு. 2வது ஆள் ஒருத்தர் இருக்காரு. அவர் பேர் என்ன? யோசேபாத். அதாவது அவனுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறேன், அறியாதவன். யார் பேர் அறியாதவன்? யோராம் பேரு அறியாதவன். அறியாதவனுக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல. சர்ச்சுக்கு போறோம் வரோம். அதாவது என்ன தெரியும்னா, வேலைக்கு போக தெரியும், வீட்டுக்கு வர தெரியும், சம்பளம் வாங்க தெரியும், கொடுக்க தெரியும், சாப்பிட தெரியும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சில ஆண்கள் அப்படி இருக்காங்க. சில பெண்களுக்கும் வேற ஒன்றுமே தெரியாது. அதனால இவங்களுக்கு பேர் அறியாதவர்கள். அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அதனால அவங்க பேச்செல்லாம் எப்படி தான் இருக்கும். அதனால போகும்போது சொல்லுவாங்க, பார்த்து போப்பா. ஆரம்பமே எப்படி இருக்குது பாரு, பார்த்து போப்பா, பத்திரமா போப்பா. அவங்களுக்கு அது சொல்றதே அவிசுவாசமான பேச்சு. அதெல்லாம் சொல்லாதீங்க. பத்திரமா போங்கப்பா, பார்த்து போங்கப்பா சொல்லாதீங்க. அவிசுவாசமா பேசாதீங்க. அதனால அறியாதவனுக்குள்ள என்னதான் இருக்கும்? அவிசுவாசம். 2வது ஆளு யோசேபாத்து. இந்த யோசேபாத்து அறிந்தவர். என்ன அறிந்தவர்? தேவனாகிய கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தையும் அவர் அறிந்ததனால்தான் யாரை தேடினார்? இங்கே கர்த்தருடைய அப்பொழுது யோசேபாத் 11வது வசனம், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவர் இங்கு இல்லையா தேடுறார். அப்ப யார் தான் இதை தேட முடியும்? ஒரு உத்தமமான ஒரு மனுஷன். உங்களுக்கு குழப்பங்கள் வருதா? கவனிங்க, நேரம் எங்க போயிடுங்க, வேதத்தை எடுத்துக்கிட்டு தேவ சமூகத்துக்கு போங்க, ஃபாஸ்டிங் இருங்க, உபவாசம் இருங்க, இல்லைன்னா ஊழியக்காரனை போய் பாருங்க. அதை விட்டுட்டு வேற ஒன்றும் சிந்திக்க கூடாது. அவன் யாரை சிந்திச்சா யோசித்தான் பாரு. என்ன மாமா வரீங்களா? மாமா மச்சாங்க தான் இவங்க 2 பேரும். புரியுதுங்களா? சம்பந்தம் பண்ணிக்கிட்டார். ஆகாப் வீட்லேயும் ஒரு யோராம் இருக்கிறான், யோசேபாத் வீட்லேயும் ஒரு பையன் யோராம் இருக்கிறான். 2 யோராம் இருக்கிறாங்க. அந்த யோசேபாத் பையனுக்கு தான் இவங்க பொண்ணை கட்டுவாங்க. அதாவது இவங்க அக்காவா தங்கச்சியா தெரியல. இந்த யோராமுக்கு, இந்த யோராமனுடைய ஆகாப்பினுடைய பொண்ணை யார் கட்டிக்கிட்டு போகிறது? யோசேபாத்து கட்டிட்டு போவார் யோராமுக்கு.
இங்க ஒரு யோராம் இருக்கிறான், ஆகா பையன் யோராம். புரியுதுங்களா? அவர் யார்? அவர் மாமா, யோராமுக்கு மாமா. என்ன மாமா, நான் சண்டைக்கு போற வரீங்களா மாமா? மாப்பிள்ள நான் தான்டா, நீ வந்துடுறேன்டான்னு சொல்லி போனவர் இப்போ பார்த்தீங்கன்னா இவர் எப்படி இருப்பார்? இப்போ கர்த்தர் எப்படி இருந்திருப்பாரு? அட பாவிங்களே, ஒன்று சேர்ந்துட்டானுங்க களவானை கூட்டு பசங்க, நீ எப்படி அங்கே போய் சேர்ந்த? மாப்பிள்ள மாமா மாமா மாப்பிள்ள மாதிரி ஆகி போச்சு. அப்போ விசுவாசி தேவனை அறிந்தவன். எந்த விஷயத்திலும் அது அவருக்கு லேசான காரியம்னு சொல்லணும். அப்படி ஆகிப்போச்சு. என்ன உனக்கு நேரம் சரியில்லைப்பா, பார்த்துப்பா, உன் தலையில் என்ன எழுதியிருக்குதோ, என்ன பேச்சு பாரு. விசுவாசிங்க வாயில் இப்படி பேசக்கூடாதுங்க. அறியாதவன் அவன் பேசுறான். ரெண்டாவது அறிந்தவன். இப்ப மூணாவது ஒருத்தர் வர்றார் 8வது வசனத்துல, வாசிங்க. எந்த வழியா போவோம் என்று கேட்டான். அதற்கு அவன் ஏதோம் வனாந்திர வழியா என்றான். அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். இப்போ மூணாவது அந்த வழியை போறதுனால அவன் கோச்சுக்கு போறான். யாரு? பங்காளி. வரையா, நாங்க போறோம் சண்டைக்கு. அது என்ன, நானும் வந்துடுறேன்னு சொல்லி இவரு தொத்திக்கிட்டே போறாரு. இவரு புரியுதா? நீ இப்போ சொல்லுவீங்க, எங்கே போகிறீங்க? நல்லா இருக்கும் வாங்களா இன்னும் சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே உட்கார வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி வழிப்போக்கன் இவன். அதனால தான் அந்த வழி ஏதோ வழிப்போக்கன். வழிப்போக்கனுக்கு ஒன்றுமே புரியலைங்க. அவனுக்கு ஒன்றும் புரியலை. இங்கே பாருங்களேன், இந்த சம்பவத்தில் யோசபாத் பேசுகிறாரு, இஸ்ரவேலின் ராஜா பேசுகிறாரு. அவன் எதனா பேசுனானா, என்னடா நண்பனே சிநேகிதனே எப்படா இந்த விருந்து சாலைக்கு வந்தைய, ஏன்டா ட்ரெஸ் மாத்திர? எனக்கு ஒன்றும் தெரியாது, கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டாங்க. பார்த்துக்கிறீங்களா ஓமையில்? என்னடா விருந்து சாலைக்குள்ளே வந்திருக்கேன், ட்ரெஸ் எல்லாம் மாற்ற கொடுத்தோம், என்னடா மாற்றலை? ஒன்றும் பேசலை, ஒன்றும் தெரியாது. ஏதோ கூட்டத்தோடு கூட்டமாக வந்தோம். என்னத்துக்கு வந்த, என்ன எத்தனை வருஷம் வர? ஒன்றும் தெரியாது, அதுவும் தெரியாது. எப்படி வந்த தெரியாது, என்ன கற்றுக்கிட்ட தெரியாது. தெரியாதவங்க சொன்னால் கூட பரவாயில்லையே, ஏதாகிலும் அவனுடைய வாய்ஸ் இருக்க பாருங்க, வாய்ஸே கிடையாது. அப்படியானால் வந்தாலும் தோத்துறோம், போனாலும் தோத்துறோம். வழிப்போக்கர்கள் இப்படி தான். அதாவது ஒன்றும் புரியாதவர்கள். மக்களே இங்கே கவனிச்சுக்கிங்க, இந்த 3 பேரோடு கூட டிராவல் பண்ண என்ன கிடைக்கும்? போகிற வழியில் நம்ம கூட இந்த 3 பேர் தான் இருக்கிறாங்க. அதனால் 2 பேரை கேன்சல் பண்ணிவிட்டு யோசபாத்து போல கொஞ்சம் உத்தமமாக தேவ சமூகத்தில் நிற்கலாம். அவிசுவாசம் எந்த காரணத்தை கொண்டும் இருக்கக்கூடாது. உங்கள் ஃபெல்லோஷிப்பும் அவிசுவாசிகளோடு கூட இருக்கக்கூடாது, வழிபோக்கர்களோடு கூட இருக்கக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்க கிட்ட. நல்ல வேலை, நல்ல வேலை. என்ன வேலை? எலிசா அவர்கள் கண்களிலே கிடைத்தார். இதுதான் ஒன்று. அதாவது என்ன ஒன்றுன்னா, நம்முடைய தேவனாகிய கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பிரைஸ் எல்லாம் விசுவாசமாக சொல்லணும். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? ஒன்று யோதோமியாரை போல இருப்பாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது, தெரியாது, இல்லை புரியாது. இஸ்ரேல் ராஜாவுக்கு ஒன்றுமே அறியாது. ஆனால் யோசபாத் எல்லாம் புரிந்தவர். அறியாதவன், புரியாதவன், அறிந்தவன். சொல்லுங்க. இஸ்ரவேல் ராஜா அறியாதவன், யோதேம் ராஜா புரியாதவன், யோசேபாத்து யூதாவின் ராஜா அறிந்தவன். அப்படியே நான் என்ன அறிஞ்சிருக்கிறேன், என்ன நடக்கும் பாருங்க. ஸோ அதனால முதல் விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க. இது நாம் விண்ணப்பம் பண்ணுகிற இந்த காரியம் அவர் பார்வைக்கு அற்பம். ஸ்தோத்திரம். ஏன்னா மனுஷனுக்கு செய்வது இவரே அல்லாமல் வேற யார் செய்ய முடியும்?
இதில் 17வது வசனம், அதாவது 27வது வசனமா கடைசி வசனம், ஆமாம் 27வது வசனத்தில் என்ன நடக்குதுன்னா, யுத்தம் பயங்கரமாக நடந்துகிட்டே இருக்கு. உடனே அந்த மோவாப் ராஜா என்ன பண்ணுறான், அவன் பையனை அடுத்து அவன் தான் இளவரசனை வரப்போகிறான். அவன் என்ன பண்ண தெரியுமா, அவனை பிடிச்சி அப்படியே தலையை துண்டு துண்டாக வெட்டி அப்படியே அவங்க சாமிக்கு போட்டாங்க, விக்கிரகத்துக்கு போட்ட உடனே இஸ்ரேலுக்கு என்ன ஆகிப்போச்சா, இப்போ தேவனுடைய இஸ்ரேல் மேல், அப்பொழுது இஸ்ரேல் மேல் கடும் கோபம் உண்டதினால். அப்போ இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல, ஆச்சரியமா இருக்குல்ல இந்த இடம். என்ன, அவன் நரபலியிடுறான், நரபலியிட்ட உடனே இஸ்ரேல் மேல் என்ன வந்ததா இப்போ? அப்போ என்ன, யார் கோபப்பட்டது? கர்த்தர் கோபப்பட்டாரா, விக்கிரகம் கோபப்பட்டதா? இந்த ஆக்சுவலாக இப்போ இந்த யுத்தம் யாரால் தான் நடந்துட்டு இருக்கு? வார்த்தையானவரால் நடந்துட்டு இருக்கு, ரத்தத்தால் நடந்துட்டு இருக்கு. அவன் நரபலி கொடுத்த உடனே இது எப்படி இங்க ட்விஸ்ட் ஆச்சு? கேட்க மாட்டீங்களா? இது வரைக்கும் கேள்வியே கேட்கலையா? ஏதோ நடந்தது இன்னும் சொல்லி ஏதோமியரை போல இருந்துட்டீங்களா? ஏதோம் ராஜா, நமக்கு என்னப்பா, எவனா வெட்டிக்கணும் பிடிச்சிக்கணும், போ, நமக்கு எதனா கொள்ளையில் கொஞ்சம் கிடைச்சா கொடுங்க இன்னும் சொல்லி அவன் நின்றுட்டு இருக்கிறான். ஹலோ, கொஞ்சம் தேவ சமூகத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க. ஞாபகம் இருக்கா? நாளைக்கு ஒரு ஜெப முகாம் இருக்கு, கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஒரு லீவு நாள் கற்றுக்கொள்வோம். ஏதோ மேரெல்லாம் கூட்டிகிட்டு வாங்க, இஸ்ரேலரெல்லாம் கூட்டிகிட்டு வாங்க. இஸ்ரேலர்னா யாரு? அறியாதவன். ஏதோமியர் ஒன்றும் புரியாதவர்கள். அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வாங்க, நாளைக்கு அவங்களுக்கு ஸ்பெஷலு. யோசேப்பு பார்த்து இந்த வேலையை நீங்கள் செய்யணும், நீங்கள் அறிந்தவர்கள், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு தெரியும். அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து எங்கே போடு, உள்ளே போடுங்க. அறியாதவர்கள் அறிஞ்சுப்பாங்க, புரியாதவங்க புரிஞ்சுப்பாங்க. நாளை காலையில் 8:30 வாங்க. 8:30 வந்தீங்கன்னா டிஃபன் இங்கே கிடைக்கும். 9:30 கூட வரலாம். 9:30 வந்தால் டைரக்ட் மீட்டிங்கு. 8:30 கொடியேற்றத்தோடு இங்கே கூட்டம் தொடங்கும். காலையில் கீழே கொடியேற்றுறோம், வாங்க. 8 மணிக்கெல்லாம் வரணும். 8:30 ஷார்ப்பாக கொடியேற்றிடுவோம். அதனால் என் அன்பு பிரியமானவர்களே, ஒன்றை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது அந்த இடம் உங்களுக்கு புரியுதான்னு கேட்டேன். என்ன பாருங்க, அது அந்த இடம் புரிஞ்சுதா? சத்தமே இல்லை. புரிஞ்சுதா? எப்படி கடும் கோபம் வந்தது இஸ்ரேல் மேல்? வரலாமா? என்ன அர்த்தம்னு சொன்னால், ஆல்ரெடி இஸ்ரேலரும் விக்கிர ஆராதனைக்காரங்க தானே. இப்போ யுத்தத்துக்கு தலைமை தாங்கிறது யார் தான்? இஸ்ரவேலர் தான். அதனால் கடும் கோபம் உண்டது என்று சொன்னால் என்ன நடந்ததுன்னா, அவன் நரபலி கொடுத்த உடனே அவ்வளோதான்டா, நம்முடைய சாமி வல்லமை நம்ம மேலே வந்துடுச்சுன்னு சொல்லி எல்லாம் ஆக்ரோஷமாயிட்டானுங்க. யாரு? மோவாபியர்கள். இதுதான் அங்கே சொல்லுது, வேற ஒன்றும் இல்லை. கடும் கோபம்னா அவங்களுக்கு கடும் கோபம் வந்துடுச்சு. யாருக்கு? மோவாபியருக்கு கடும் கோபம் வந்துடுச்சு. அதுதான் நீங்கள் அப்படி படிச்சீங்கன்னா தெரியும். இப்போ இஸ்ரவேலின் மேல் மோவாபியர் இஸ்ரவேல் மேல் கடும் கோபம் உண்டதனால் அவர்கள் அவனை விட்டு புறப்பட்டு தங்கள் தேசத்துக்கு திரும்பி விட்டார்கள். அவள் அதுதான் மேட்ரு. ஆனால் நம்ம படித்தா எப்படி தெரியுது? அப்படி மேட்ரு தெரியல, வேற மாதிரி தெரியுது மேட்ரு. ஸோ ரொம்ப கவனமாக பாருங்க. புரியுதுங்களா? ஹலோ, நான் இருக்கீங்களா இல்லையா? கடும் கோபம் இஸ்ரேல் மேல் கர்த்தரால் உண்டாகல, மோவாபியருடைய கடும் கோபம் யார் மேல எழும்பிச்சு? அவ்வளோதான், அதோட சண்டை ஒழிஞ்சது. அதனால் மக்களே, ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஒரே ரத்தம் இருக்க, அது ரெண்டும் செய்யும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பார்த்தீங்க என்ன சொன்னால், நம்பர் 1, நீங்கள் எப்படி இருந்தாலும் அவர் அப்படியே ஏற்றுக்கொள்கிற தேவனாகிய கர்த்தர். வந்துட்டு இல்லை உனக்கு நான் அற்புதம் செய்வேன், என்கிட்ட வந்துட்டு இல்லை உனக்கு அடையாளங்களை செய்வேன், என்கிட்ட வந்துட்டு இல்லை உனக்கு செய்யக்கூடிய காரியம் என்னிடத்தில் அது எப்படி அற்ப காரியம், சாதாரணமான விஷயம். தண்ணி தானே வர வச்சிருவோம். அதில் புரிஞ்சிக்க அழகாய் படம் போட்டு காட்டுது. யோராம் யார், யோசேபாத் யார், ஏதோம் யாருன்னு சொல்லி.
எல்லாமே யோ யோ யோன்னே இருக்குது. அதனால தான் அவன் வாயில் ஐயோ ஐயோ ஐயோன்னு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நான். யார் வாயில? இஸ்ரேல் ராஜா வாயில. அதனால எந்த காரணத்தை கொண்டும் அவிசுவாசமாய் பேசவே கூடாது. சரி, ஓகே. அப்போ 27வது வசனத்துல நீங்க அதை பார்த்த உடனே என்ன இருக்குன்னு சொன்னால் பயம். பயப்படாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்ககிட்ட இருந்தால் எந்த விஷயத்துக்கும் என்ன பண்ணாதீங்க, பயப்படாமல் தைரியமா முன்னேற பாருங்க. சரிங்களா? அப்போ அவங்களுக்கு தண்ணி, இஸ்ரேலர்களுக்கு தண்ணி, இவங்களுக்கு ரத்தம், மோவாபியருக்கு ரத்தம். இந்த சம்பவத்தை நீங்க பாருங்களேன், வாசிங்க. யாத்திராம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த ரத்தம் உங்களுக்கு அடையாளமா இருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அந்த ரத்தம் உங்களுக்கு அடையாளமா இருக்கும். ஆனால் அந்த ரத்தம் உங்களுக்கு அழிவு உண்டு பண்ணாது. புரிஞ்சுக்கிங்க. அதுக்கு பேர் தான் பஸ்கா. நீங்க சரியான முறையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை நீங்கள் அனுபவிச்சிட்டீங்க என்று சொன்னால் உங்களுக்கு எந்த தீங்கும் வராது. அதனால அவங்க ரொம்ப அழகா சொன்னாங்கல்ல, இது என்னது? ரத்தம். ரத்தம் 23வது வசனத்துல சொன்னா பாருங்களா, இது ரத்தம். கொலேசியரின் புஸ்தகம் 1 அதிகாரம் 12வது வசனம். ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி, இங்க பாருங்க, தகுதியாக்கி விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த இரத்தத்தினால அந்த பாவ மன்னிப்பு கிடைச்சதுனால மேல என்னென்ன இருக்கு பாருங்க, ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களிடத்தில் சுதந்திரத்தில் பங்கு, இருளின் ராஜ்யத்திலிருந்து நமக்கு விடுதலை, தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆமா உட்படுத்தி. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அது எல்லாத்துக்குமே எதுதான்? ரத்தம். புரியுதுங்களா? அப்போ அந்த ரத்தம் அதுதான் அவங்களுக்கு அன்னைக்கு தண்ணி வந்து அவங்களை பலப்படுத்தினது. அதே தண்ணீர் இவங்களுக்கு ரத்தமாக மாறி இவர்களை அதம் பண்ணினது. அன்பானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை குறித்து மிக கவனமாக இருங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு இயேசுவின் ரத்தத்தினால் பாவத்திலிருந்து விடுதலை கிடைச்சிடுச்சு தானே. ஆனால் பிசாசு வரும்போது நீங்க இயேசு ரத்தம் ஜெயன்னு சொல்லி பாருங்க, என்ன பண்ணுது? என்ன பண்ணுது? அது தானாவே அந்த இடத்த விட்டு ஓடுதே. எப்படி ஓடுது? சரியா? ஹலோ, வெறுமையான தண்ணி தான். அவன் பார்வைக்கு எப்படி தெரியுது? ரத்தம். நம்ம பார்வைக்கு அது பலன். அல்லேலூயா. ஸோ அதனால இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை குறித்து மிக கவனமா இருங்க. அந்த அந்த ரத்தம் நமக்கு சகலவற்றையும் செய்யக்கூடியதா இருக்குது. அப்போ முதல் காரியத்தை நான் என்ன சொல்றேன்னா, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ரெண்டாவது காரியம் நான் சொல்றேன், நாம் எப்படி இருந்தாலும் அவர் வல்லமையில் மகத்துவம் உள்ளவர். மூன்றாவது காரியம் நான் சொல்றேன், நாம் எந்த காரியத்தை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தைரியமா இருங்க. பிரைஸ் தி லார்ட். என்ன சத்தமே இல்லை? ஆமென். தைரியமா இருக்கணும்.
அப்போது இந்த 27வது வசனத்தில் என்ன தெரியுதுன்னா, நரபலி கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. நரன் இயேசு, அதாவது இந்த பூமியில் நமக்காக நரபலியானவர் இயேசு கிறிஸ்து, நரன் இயேசு. சொந்தக்கார பசங்களுக்கெல்லாம் பேர் இருக்கான், நரேந்திரன். நமக்காக நரனான இந்திரன், நமக்காக பலியானவர், பலியான புருஷோத்தமன். அதனால மகளே, இந்த இயேசு கிறிஸ்து நமக்கு பலனா இருக்கிறார். பிசாசுக்கு பயங்கரமா இருக்கு. ஒரே பலிதான். அதனால இதை புரிஞ்சுக்கிங்க. இந்த 3 கூட்டத்தில் நீங்க நல்ல தெளிவான யோசிப்பாத்து போல இருங்க. இஸ்ரேலுக்குள்ள இருந்துக்கிட்டு சடங்காச்சார கிறிஸ்தவர்லாம் இருக்காதீங்க. இப்போ இஸ்ரேலில் இருக்கிறாரு, அவருக்கு பேர் என்ன? யோராம். அவருக்கு என்ன பேர்? என்ன வாஸ்தவம்? அவர் என்ன வாஸ்தவம்? அவர் என்ன வாஸ்தவம்? சத்தமே இல்லையே. என்ன வாஸ்தவம்? சிக்கி கொண்டிருந்தான். யெரொபெயாமுடைய பாவத்தில் சிக்கி கொண்டிருந்தான். ஆனால் எங்கே இருக்கிறார்? அவர் இஸ்ரேலில் தான் இருக்கிறார். அது மாதிரி சர்ச்சில் இருக்கலாம், ஊழியத்தில் இருக்கலாம், ஆனால் சிக்கி கொண்டிருப்பாங்க. எந்த ஆன்சரும் கிடைக்காது கர்த்தர் சமூகத்திலிருந்து. சரி, கவனிங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்போ நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் எப்படி விசுவாசிக்கிறோம் என்பதில் தான் இருக்குது மேட்ரு. அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அவர் சொன்னது தான். அவருடைய வார்த்தையில் எந்த சந்தேகமும் இல்லைங்க. முழுசும் நம்புங்க. சரியா? அவருடைய ரத்தத்தை நீங்கள் கண் கூட அனுபவிக்கணும். அந்த ரத்தத்தை யார் பார்க்குறது? பிசாசு பார்க்குதுங்க. அந்த ரத்தத்தை நம்ம அனுபவிக்கணும். நீங்கள் அதை பார்க்கக்கூடாது. யார் பார்க்கட்டும்? அதை அவன் பார்க்கட்டும். பயங்கரம். நம்ம பார்க்கும் போதே என்ன தெரியணும்? நம்மை பார்க்கும் பொழுதே அவனுக்கு வேற மாதிரி தெரியணும். நமக்கு அது பலன், அவனுக்கு அது பயம். ஆமென். புரியுதுங்களா? எதை விசுவாசிங்க? எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. எனக்கு குழப்பமாக இருக்குது, எனக்கு தெளிவில்லாமல் இருக்கேன், எனக்கு ஒரு வார்த்தை கொடுங்க. நிச்சயம் ஒரு வார்த்தை ஜீவன் உள்ளது. பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய குழப்பத்துக்கு அங்கும் இங்குமா யாருக்கிட்டையும் ஆலோசனை கேட்காதீங்க. யாருக்கிட்ட மட்டும் நில்லுங்க. அவ்வளோதான். மனுஷ ஆலோசனை கேட்காதீங்க. கர்த்தருடைய சமூகத்துக்கு போங்க. கர்த்தர் சொல்லட்டும். அன்பு ஊழியர்களே, மக்களுக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து தெளிவுள்ளவர்களாக இருங்க. உங்ககிட்ட கர்த்தருடைய வார்த்தை நிறைந்திருக்கட்டும். அதான் அவங்களுக்கு ஜீவன் மரணம். ஸோ அடுத்தது, ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். காண மாட்டீர்கள், ஆனாலும் காணுவீர்கள். காண மாட்டீர்கள், காற்றையும் காண மாட்டீங்க. அதாவது அது 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 அந்த தண்ணி வர்றதுக்கு அவசியமாக அது இல்லை, ஆனால் தண்ணி வரும். புரியுதுங்களா? விசுவாசிங்க. 18, இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். அதனால உங்களுக்கு பிரச்சனையானவர்களையும் கொடுப்பார், உன்னுடைய பிரச்சனைகளையும் தீர்ப்பார். செபிக்கலாமா? ஆகவே ஒன்றில் 2 போங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உங்களுக்கு 2 காரியம், 3 காரியம் படிச்சிட்டோம். கொலைசேல 3 கிடைக்கிது நமக்கு. ஒன்றில் ஒரே ஒரு இரத்தத்தினால, அவருடைய பலியினால நமக்கு 3. பரிசுத்தவானுடைய சுதந்திரம், இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுதலை, குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தி இருக்கிறார் நம்ம. அங்கே ஒரு 3 இருக்கு. அதனால் 2 தான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ கவனிங்க. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், செபிப்போம்.